முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம், பிரதமரை பாக்குறாரு, உள்துறை அமைச்சரை பாக்குறாரு, எதிர்க்கட்சி தலைவரையும் பாக்குறாரு. என்ன சொல்கிறது, என்ன புரிந்து கொள்ளலாம்? இல்லை, இது வந்து நீங்க நம்ம ஒரு அரசியல் என்ன சொல்லுவாங்க, நாகரிகம்னு சொல்லுவாங்க. இது ஒரு விஷயம் கேளுங்க. மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டியை பொறுத்தவரையும் கடந்த காலங்களில் மாநிலம் எல்லா நாடு முழுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை அழிவு பாதை கொண்டு வந்தவர்கள் அவள் தான். அந்த காங்கிரஸ் கட்சி செய்யப்பட்ட செயல்பாடுகளாலும் மக்களுக்கு செய்யப்பட்ட துரோகத்தினாலும் அவரை வந்து புறந்தள்ளிட்டே வரான் இந்தியா முழுக்க. ஒரு சில மாநிலங்களில் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு அவர்களுக்கும் பிஜேபிக்கும் பெரிய ஒன்றும் கருத்து வேறுபாடுலாம் கிடையாது. அவங்க ஒரே கருத்து வேறுபாடு, காங்கிரஸ் ஏன் கூட்டிட்டு சுத்துற, நீங்க இட்டுன்னு போய் இட்டு வர வேலைலாம் வச்சுக்காத, அங்கே விட்டுட்டு வந்துருன்னு சொல்றது தான் மேட்ரு. ஆனா இவங்க இட்டுன்னு போறா மட்டும் பரவாயில்ல, உள்ள கொண்டு கூட்டுன்னு விட்டாங்க. இனிமேல் பிஜேபி உங்களுக்கு பணம் தருவாங்களா, கொடுப்பாங்களா, நீங்க 2000 ரூபாய் தர முடியுமா, பஸ் இலவசமா கொடுக்க முடியுமா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் கிழமை பாஜக எதிர்ப்பா இருக்கு சார், அப்படிதான கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நான் வந்து பாஜகவுடைய ஆதரவாளர் கிடையாது. நான் எந்த இயக்கத்தை சார்ந்தவன், நான் ஒரு விசில் ப்ளோயர். அந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றா போல அந்த சூழ்நிலையில ஒரு நல்லாட்சி கொடுக்கப்பட்டா நிச்சயமா நல்லாட்சி. நமக்கு ஒரு தேவைகள் இருக்கு, கடன் தேவைன்னா ஒரு கையில லோன் போடலாம், இல்லைன்னா நண்பர்கிட்ட 10 ரூபா கேட்கலாம். நண்பா நீங்க ஒரு 10 ரூபா கொடுங்க நண்பா, ஒரு 100 ரூபா கொடுங்க நண்பா, ஒரு 1000 ரூபா கொடுங்க நண்பா, ஒரு 1,00,000 ரூபா கொடுங்க நண்பா, ஒரு உதவிக்கு கேட்கலாம். அரசாங்கம், தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கமா வந்து என்ன பண்ணும், கடன் வேணும்னா உலக வங்கியில வாங்குவோம். மாநில அரசாங்கமும் சில உலக வங்கிகள் கடனை வாங்கியிருக்கலாம். ஆனா ஒரு சில ஸ்கீம் உடைய இம்ப்ளிமெண்ட்டுக்கு மத்திய அரசு சில ஃபண்டு கொடுக்கணும். நீங்க வந்து இவனை இட்டுன்னு போய் இவனை போய் நீங்க மூக்க வச்சு அசிங்கப்பட்டு இருக்கிய, எங்க போய் முடியும்னு தெரியல.